திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் பகுதியில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 6 மற்றும் 7 வயதுடைய சிறுமிகள் இருவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 71 வயது முதியவர் மகாலிங்கம் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. சிறுமிகள் இருவரும் நடந்த சம்பவம் குறித்து தங்களது வீட்டுக்கு திரும்பி பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து சிறுமிகளின் பெற்றோர் பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர். மேலும் புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் மங்களத்தை சேர்ந்த முதியவர் மகாலிங்கத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று அங்கு நின்று கொண்டிருந்த மாட்டின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இது தொடர்பாக செங்கம் காவல்துறையினருக்கு மேல்செங்கம் போலீசார் தகவல் அளித்ததின் பேரில் செங்கம் போலீசார் திருவண்ணாமலை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 75 மூட்டை குட்கா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வந்த காரை மடக்கி பிடித்த போது போதைப் பொருட்களை கடத்தி வந்தவர்கள் காரை விட்டு தப்பி சென்றனர். தொடர்ந்து அந்த காரை பறிமுதல் செய்த செங்கம் காவல்துறையினர் தப்பியோடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சுனாமி கோர சம்பவத்தின் 19ஆம் ஆண்டு நினைவு நாளில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை திருவொற்றியூர் கேவி குப்பம் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ஏற்பாட்டில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு கடலில் பால் ஊற்றி மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர். பின்னர் மீனவ பெண்கள் 2500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, ஊடகத்தின் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் உதயநிதியை விமர்சிக்கிறார்கள். எந்த அளவிற்கு உதயநிதியை விமர்சிக்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் உதயநிதி பிரபலமடைந்து வருகிறார் என்று தெரிவித்தார். இந்த அஞ்சலி செலுத்துகிற விழாவிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆண்டும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உரிய நிவாரணத்தை இன்றைய முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். என்றைக்கும் மீனவருடைய நண்பராக திமுக இருக்கும், அதனுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் இருப்பார் என்பதை மிக கேவலமான ஒரு காற்று. அதாவது யாசகம் கேட்பது கூட அந்த போட்டிருந்த டைரக்ஷனை பார்க்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பாண்டியம்மன் கோவில் தெருவில் குப்பையில் பற்ற வைக்கப்பட்டிருந்த தீ காற்றின் வேகம் காரணமாக அருகில் இருந்த கூலி தொழிலாளி நாகராஜன் என்பவரது குடிசை வீட்டில் மீது விழுந்துள்ளது. இதனால் தீப்பற்றி எரிந்ததைக் கண்ட அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக பொன்னமராவதி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காற்றின் வேகம் காரணமாக வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது. மேலும் இச்சம்பவம் குறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் செட்டிப்புண்ணியம் ஊராட்சியில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டு திட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் 80.14 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 5 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி கட்டிடங்களை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனை அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை காமலாபுரம் பகுதியில் உள்ள சிறு சிறு கடைகளுக்கு போதைப் பொருட்கள் வாகனத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்வதாக ஓமலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் அங்கமுத்து தலைமையில் போலீசார் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். அப்போது போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஹான்ஸ், பான்பராக் என சுமார் 100 கிலோ புகையிலை போதைப் பொருட்கள், கார் என சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சித்தோ சிங், மாங்கு சிங் ஆகியோர் என்பது தெரியவந்தது.
இதையடுத்து இருவரையும் கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.